இல்ல அதுதான் அரசு ஏன் செய்ய மாட்டேங்குது நான் கேக்குறேன். வக்கில்லாத அரசாங்கம், திறன் இல்லாத அரசாங்கம், அறிவில்லாத அரசாங்கம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்ப எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு, போதைப் பொருள் மாஃபியாக்களோட ஆட்சியாளர்களே நேரடியா தொடர்புல இருக்காங்க, அதனாலதான் அதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் முன் வைக்கிறார்ல, அந்த மாதிரி பின்னணி காரணங்களால தான் தடுக்க முடியலையா? இல்லை, அதாவது இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அடிபட்டுச்சு. அந்த கண்ணுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு பேர் அடிபட்டுச்சு. அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுச்சு, ஒரு அமைச்சர் கூட நின்று ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் வெளியே வந்துச்சு. ஆச்சா, மரக்காணத்தில் ஒரு 19 பேர் இறந்து போனாங்க. அங்கே ஒரு நாய்க்குட்டியா ஏதோ ஒரு குட்டி, அது ஒரு அமைச்சர் கூட நின்று அது ஒரு ஃபோட்டோ வருது வெளியில். எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக பிராண்டடான ஆளுங்க. ஆச்சா, இது எல்லாத்துக்கும் மேலே மகுடம் வச்ச மாதிரி ஜாஃபர் சாதிக் மெட்ராஸில் குஜராத்தில் பிடிச்சாங்க. 2000 கோடி வர்த்துள்ள கொக்கைன் மெத்தப்பட்டமைன் பிடிச்சது. அதுக்கு யாரானா ட்ரக் மாஃபியா அவர் யாருன்னு பார்த்தா குட்டிராஜா கூட நின்று படம் எடுத்துக்கிறாரு. அவர் அயலகணியில் நிர்வாகியாக இருந்தார். உதயநிதி கூட நின்று படம் எடுக்கிறாரு. ஃபோட்டோ பிடிச்சி வெளியில் போடுறாங்க. அப்போ இப்போ இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னே சொல்லுங்களேன், நீங்கள் இல்லைன்னு சொல்றது நான் எடுத்துக்கிறேன், ஆனால் பொதுமக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அதுதான் சார் கேட்குறேன். இதான் விஷயம். இப்போ போதைப் பொருள்னாலேயோ இல்லை கள்ளச்சாராயம் மதுவினாலேயோ அதிகம் பாதிக்கப்படக்கூடியது பெண்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கி குழந்தைகள்லேருந்து மூதாட்டிகள் வரையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது தமிழ்நாட்டு வாக்காளர்கள் 5.5 கோடி வாக்காளர்களில் வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் பெண்கள் தான் இருக்காங்க போது இந்த வாக்காளர்களுக்கு திமுக மத்தியில் ஒரு அதிருப்தியை உண்டாக்காதா? பெண்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கும் போது அதிருப்தி கிரியேட் பண்ணாதா? என்ன நினைக்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே பணத்தை சார்ந்த திட்டங்களாக நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் மக்கள் நம்மளுடைய பிறண்டுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போடுறாரு திரு ஸ்டாலின். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீ கொடுக்குற பணம் உங்கள் வீட்டு பணம் கிடையாது, நீங்கள் மூட்டை தூக்கி சம்பாரித்து எங்களுக்கு பணம் கொடுக்கல, நீங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்து உழைச்சி எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கல, எங்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக நலத்திட்டங்கள் எங்களுக்கு மீண்டும் வந்து சேர்க்கிறது. அவ்வளோதான். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் இவர் தப்பு கணக்கு போடுறாரு. எலெக்ஷன் நேரத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம வந்துடுவோம், நம்ம தப்பெல்லாம் மறந்துடுவாங்க, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டெல்லாம் மறந்துடுவாங்க, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை மறந்துடுவாங்க, வேலை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்காததை நம்ம மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இவர் சொல்லுவார். எல்லா இடத்துலையும் பேசும்போது மாங்காய் புளித்ததோ வாய்ப்புளித்ததோ என்று நினைக்காதீர்கள்னு சொல்லுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாயில் வடை சுடாதீங்கன்னு சொல்கிறேன். நான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதே தான், எல்லாருக்குமே இதே தான் விஷயம். வாயில் வடை சுடுறது தான் இவங்களுக்கு வேலையே. இருக்கிறத இல்லைம்மா, இல்லாத இருக்குதும்மா. இதுபோல் மடை மாற்றக்கூடிய அரசியல், பொய்யான ஒரு அரசியல் மக்களிடத்தில் எடுபடாது, ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அது எப்போ அறுவடை பண்ணீங்க? 21 அறுவடை பண்ணீங்க, முடிஞ்சு. அதோட உங்களோட இந்த வாயில் வடை சுடுற வேலைக்கு உண்டான முற்றுப்புள்ளி மக்கள் வைத்து விட்டார்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த பாட்சா பலியாது.